மெட்டீரியல் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். அது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், வருமுன் காப்போம். வருமுன் காப்போம்ன்றது வந்து இந்த மூணுத்தில் தான் அடங்கியிருக்கு. மென் அப்படின்னா மனிதர்கள், யார் யார் வெளியிலேருந்து வராங்க, எதுக்காக வராங்க, யாரை பார்க்க போகிறாங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறாங்க, விடலாமா விடக்கூடாது. விடலான்னா யார்கிட்ட கேட்டுட்டு விடணும். 3 மணிக்கு கேட்கணும். சார் வெளியிலேருந்து ராமன் ஒருத்தர் வந்திருக்கார், பெருமாள் சர்வீஸ் உங்களை பார்க்க வர்றாரு, அனுப்பலாமா? அவர் ஃப்ரீயாக இருந்தால் அனுப்ப சொல்லுவார். பார்க்கறதுக்கு விருப்பப்படனா இல்லை சார் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஸோ கேட்காதுக்கு யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது, மனிதனாக இருந்தால். அதே மாதிரி இவன் எதுக்கு போகிறான், எவனாவது ஒரு தீவிரவாதி வரான், உள்ளே போகிறேன்னு யாரையாவது பேரை சொல்லிட்டு விட்டுருவீங்களா? விடக்கூடாது. விட்டா என்ன ஆகும்? போய் எதுனா பிரச்சனை ஆகும். சரக்கடிச்சு ஒருத்தன் வரான், நான் போய் இன்ஜினியரை பார்க்கணும், சைட் இன்ஜினியரை பார்க்கணும், விடுவீங்களா? விடக்கூடாது. இதுதான் மனிதருடைய கண்ட்ரோல். மெட்டீரியல் கண்ட்ரோல்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருந்து ஒரு மெட்டீரியல் வருது, அதுக்கு உண்டான கரெக்டான பேப்பர் இருக்கா, பேப்பரில் எழுதியிருக்கிற குவான்டிட்டி இருக்கா, செக் பண்ண வேண்டியது ஒரு பார்வை. சார் ஒன்றுமே இல்லை சார், ரோட்டில் நீங்கள் 2 வீலரில் போய்கிட்டு இருக்கீங்க, ஹெல்மெட் இல்லை, அங்கே ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் போட்டு ஒருத்தன் நிற்பாங்க, வேறு எவனும் கூட இருக்கலாம். ஐயோ டிராஃபிக் போலீஸ் நிற்கிறானா பட்டு ஹெல்மெட் புரியுதுங்களா? ஒரு பயம் கிரியேட் ஆகுதா? ஸோ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சாலே ஒருத்தர் தப்பு பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள்